வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 9 வெயிலும் மழையும். சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்து 2 வருஷங்கள் ஆகிவிட்டன. அபிராமி இப்போது இன்னும் ஒரு 4 விரற்கட்டை உயரமாகி இருக்கிறாள். அத்துடன் நெற்றியிலே ஒரு வண்டி குடை சாய்ந்த ஞாபகார்த்தமாக லேசாய் தெரிகின்றது. மற்றபடி அதே குழந்தை முகம்தான், கண்களில் அதே குறுகுறுப்புத்தான். திருப்பரங்கோயில் கிராமத்து வீதி ஒன்றில் ஒரு பழைய ஓட்டு வீட்டின் கொல்லைப்புறத்து கிணற்றங்கரையில் அவளை நாம் இப்போது பார்க்கிறோம். கிணற்றை சுற்றி ஒரு வரிசை கமுகு மரங்களும் அவற்றுக்கு அப்பால் சில தென்னை மரங்களும் வளர்ந்து அந்த இடத்தை குளிர்ச்சியாக செய்து கொண்டிருந்தன. சூரிய கிரகணம் ஒவ்வொன்று அங்கங்கே எட்டு பார்க்கின்றது. சில நாரத்தை மரங்களும் இருக்கின்றன. செழித்து வளர்ந்த ஒரு பம்பளி மாஸ் மரத்தில் பெரிய பெரிய பம்பளி மாஸ் பழங்கள் தொங்குகின்றன. கிணற்றில் ஏற்றம் போட்டு இருக்கிறது. கிணற்றின் கைப்பிடி சுவரிலே அபிராமி உட்கார்ந்திருக்கிறாள். அவளுடைய வாய் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருப்பதையும் தலை அசைவதையும் பார்த்தால் ஏதோ பாட்டு கவனம் செய்யும் முயற்சியில் இருக்கிறாள் என்று ஊகிக்கலாம். கமுகு மரத்திலே எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் குயில் ஒன்று விட்டு விட்டு பாடுகிறது. இடையிடையே அபிராமி நிமிர்ந்து பார்க்கிறாள். குயில் இருக்கும் இடம் தெரியவில்லை. சடசட சடசடவென்ற சப்தத்துடன் திடீரென்று பெருந்தூறல்கள் விழுகின்றன. அடடா, முற்றத்தில் அப்பளம் காய்கிறதே என்று கூவிக்கொண்டே அபிராமி எழுந்து உள்ளே ஓடுகிறாள். முற்றத்தில் உலர்த்தியிருந்த அப்பளங்களை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு போய் கூடத்தில் இருந்த கிராமபோன் பெட்டிக்கு அருகில் வைக்கிறாள். எல்லா அப்பளங்களையும் எடுத்து வைத்தாலோ இல்லையோ உடனே தூறல் நின்று பளீர் என்று வெயில் காய்கிறது. அபிராமி தனக்குள் சிரித்து கொண்டே, அட நாசமாய் போகிற வெயிலே என்று உரத்து வைகிறாள். அப்போது அது யார் நாசமாய் போகிற பயல் என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் உள்ளே வந்தான். பயல் இல்லை அண்ணா, வெயிலை வைத்தேன் என்று கூறினாள். அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் கூடத்தில் கிராமபோனுக்கு பக்கத்தில் கிடந்த பலகையில் உட்கார வைத்து, அண்ணா இந்த பாட்டை கேளு என்று சொல்லி பாடத் தொடங்கினாள். அவள் பாடி முடித்ததும் முத்தையன், அடடா, நேற்றுதானே பிலஹரி பிளேட் வாங்கி வந்தேன், அதற்குள்ளே அந்த மெட்டை இவ்வளவு நன்றாய் படம் பிடித்தது போல் பாடுகிறாயே, கவனம் கூடத்தான் எவ்வளவு நன்றாய் இருக்கிறது. நம்முடைய வீட்டு கொள்ளை இவ்வளவு அழகாய் இருப்பது எனக்கு இதுவரையில் தெரியாது. நான் சொல்கிறேன் கேள் அபிராமி, ஒரு நாளைக்கு நான் நாடகத்தில் சேர்ந்து விடப் போகிறேன். அப்போது நீயே எனக்கு எல்லா பாட்டுகளும் இட்டுக்கட்டி தரலாம் என்றான். அபிராமி வெட்கத்துடன் முகத்தை கையினால் மறைத்து கொண்டு, போ அண்ணா என்றாள். என்னை போ போ என்று சொல்லி கொண்டிருந்தாயோ, ஒரு நாளைக்கு நான் போய்விடுவேன், அப்புறம் திரும்பி வரவே மாட்டேன் என்றான் முத்தையன். என்ன ஆச்சரியம்! அபிராமியின் கண் முனைகளில் அந்த நீர்த்துளிகள் அதற்குள் எங்கிருந்துதான் வந்தனவோ. மேலாடையினால் அவள் கண்களை துடைத்து கொண்டு, ஆமாம், என்னால் தான் உனக்கு கஷ்டம், நான் ஒருத்தி இல்லாவிட்டால் என்பதற்குள் முத்தையன், சரி சரி, பல்லவி பாடியதே போதும், அனுபல்லவி சரணம் எல்லாம் இப்போது வேண்டாம் என்று கூறிவிட்டு எழுந்தான். பிறகு, வேலை தலைக்கு மேல் கிடைக்கிறது, சீக்கிரம் போக வேண்டும். சமையல் ஆகிவிட்டதா, இல்லை பாட்டு இட்டு கட்டி கொண்டே உட்கார்ந்திருந்து விட்டாயா என்று கேட்டான். இலை போட்டு தயாராய் வைத்திருக்கிறேன் என்றாள் அபிராமி. முத்தையன் சமையலறைக்கு சென்று இலையில் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான். நிஜமாகவே என்னை விட்டுவிட்டு போய்விடுவாயா அண்ணா என்றாள் அபிராமி. முத்தையன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பிலே சந்தோஷமில்லை, இருதயத்தை பாதிக்கும் துக்கம் இருந்தது. அபிராமி, உன்னை விட்டு போகிறவனாயிருந்தால் 2 வருஷத்திற்கு முன்பே போயிருப்பேன் என்றான். கொஞ்ச நேரம் கழித்து அபிராமி சொன்னாள், ஒரு சமாச்சாரம் அண்ணா, அந்த கார்வார் பிள்ளை இங்கே அழைத்து கொண்டு வராதே. அவன் மூஞ்சியை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை. நீ அந்தண்டை போகும் சமயம் அவன் என்னை பார்த்து வெறிக்க வெறிக்க முழிக்கிறான். முத்தையன் நிமிர்ந்து பார்த்த, என்ன சொல்கிறாய், நிஜமாகவா என்று கேட்டான். ஆமாம், நேற்றைக்கு நீ இல்லாத போது அவன் இங்கே வந்து கதவை இடித்தான். நான் ஜன்னல் வழியாக பார்த்து அண்ணன் இல்லை என்றேன். அண்ணன் இல்லாவிட்டால் கதவை திறக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு போனான். அவனுடைய நடவடிக்கை ஒன்றும் எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. அபிராமியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த முத்தையன் திடீரென்று கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். அபிராமியின் கண்கள் மறுபடியும் இதோ ஜலத்தை பெருக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்தன. முத்தையன் சிரித்து கொண்டே, ரொம்ப சரி, பேசான யோசனை.
அபிராமி, நான் சொல்வதை கேள். அந்த கார்வார் பிள்ளையை அப்படியா பண்ணுகிறான்? பேசாமல் இரு, அவனுக்கு உன்னை கட்டி கொடுத்து விடுகிறேன். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை என்றான். இதை கேட்ட அபிராமி அவன் சற்றும் எதிர்பாராத வண்ணம் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். முத்தையனுக்கோ கோபம் அசாத்தியமாக வந்தது. சிச்சி, வர வர நீ மகா அழுமூஞ்சியை போய்விட்டாய் என்று என்ன சொன்னாலும் அழுகைதானா? நான் தொலைந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதி சாப்பாட்டிலே அப்படியே இலையில் இருக்க எழுந்து போனான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.